அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைமையின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருவர் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அவருக்கு இப்பிறவியில் மட்டுமில்லாது 7 பிறப்புகளிலும் அவர் எழும் பிறப்புகளிலும் பாதுகாக்கும் சிறப்புடையது என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். ஏழ் என்று தமிழ் இலக்கியங்களிலும் சப்தம் என்று சமஸ்கிருதத்திலும் அழைக்கப்படுகின்ற எண்தான் 7. வானவில்லின் நிறங்கள், வாரத்தின் நாட்கள், இசையின் ஸ்வரங்கள், உலகில் உள்ள கடல்கள், பெண்டீரின் பருவங்கள், தீவுகள், மேல் உலகம், கீழ் உலகம், நரகம், மனித உடலின் சக்கரங்கள் என இந்த எண்ணின் சிறப்புகளை கூறிக்கொண்டே செல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான எண்ணிக்கையில் தங்களது குணங்களாலும் வல்லன்மைகளாலும் வள்ளல் தனத்தாலும் தான் ஒன்றிணைந்து சிறக்க பெற்றவர்கள் தான் கடையேழு வள்ளல்கள். ஆம், கடையேழு வள்ளல்களும் அவர்களது சிறப்பினையும் தான் நாம் இன்று காணப்போகிறோம். பிறருக்கு வாரி வழங்கும் கொடைத்தன்மை உடையவர்களையே வள்ளல்கள் என்கின்றோம். தமிழ் இலக்கியங்களில் ஒரு மனிதன் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான கூறுகள் நிறைய எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. சங்க காலத்தில் வள்ளல் தன்மையுடைய அரசர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவர்கள் சிறப்பானவர்களாக பேசப்படுவது இந்த கடையேழு வள்ளல்கள் ஆகிய பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி ஆவார்கள். இவர்களுக்கு முன்னர் தலையேழு, அதாவது முதல் 7 வள்ளல்களும் மற்றும் இடையேழு வள்ளல்களும் இருந்ததாக கூறுகின்றார்கள். அவர்களுடைய பெயர்கள்: தலையேழு வள்ளல்கள் சகரன், காரி, நலன், தந்துமாரி, நிருதி, செம்பியன், விராடன். இடையேழு வள்ளல்கள் அக்குரன், அந்திமான், கர்ணன், சந்தன், சந்திமான், சுசுபாலன், வக்கிரன் ஆவார்கள். கடையேழு வள்ளல்களின் வரலாற்றுகளை பற்றி சிறப்பாகவும் தொடர்ச்சியாகவும் சொல்லும் நூல் எதுவும் இல்லை என்றாலும் சங்க நூல்களில் கிடைக்கும் குறிப்புகளை கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகளை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இவர்கள் தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து புகழ் பெற்றவர்கள். இவர்கள் அனைவருமே குறுநில மன்னர்கள் ஆவார்கள். முதலில் நாம் காணப்போவது மன்னன் பேகன். பேகன் என்றதும் நம் அனைவரும் நினைவிற்கும் வருவது மயிலுக்கு போர்வை அளித்தவர். இவர் ஒரு தமிழ் வேளிர் மன்னன், பொதினி மலைக்கு தலைவன். இந்த பொதினி மலை தற்போது பழனி மலை என்று அழைக்கப்படுகின்றது. கொடைக்கும் கருணைக்கும் மிகவும் பெயர் பெற்றவர் இந்த மன்னன் பேகன். மலைச்சாரல் மிக்க பொதினி மலையில் மயில்கள் எப்பொழுதுமே உலவிக்கொண்டு இருக்குமாம். இப்படி மயில்கள் உலவிக்கொண்டு இருக்கையில் ஒரு மயில் அகவியதை கேட்டு அந்த மயில் குளிரால் நடுங்குகின்றது என்று தன்னுடைய போர்வையை எடுத்து அந்த மயிலுக்கு கொடுத்தாராம். மயில் போர்வையை போர்த்தி கொள்ளுமா கொள்ளாதா என்று கூட யோசனை செய்யாமல் அதற்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடைமடம் உடையவர் தான் மன்னன் பேகன். எதுவாகினும் எந்த அளவினதாயினும் கொடுக்க வேண்டும் என்று இப்பிறவியில் கொடுத்தால் மறுபிறவில் நமக்கு பயன் கிடைக்கும் என்றும் பலனை எதிர்பாராது செய்யும் வள்ளல் தன்மையுடையவர் தான் மன்னன் பேகன். புறநானூற்று பாடலில் புலவர் பரணர் கலர்கால் பேகன் வரையாது வழங்குவதில் மலை போல கொடைமடம் படுவதன்றி வேந்தரது படை மயங்கும் போரில் மடம்படான் என்று பாடியுள்ளார். அடுத்ததாக நாம் காணப்போவது மன்னர் பாரி. பரம்பு மலையை ஆண்ட குறுநில மன்னர், வேல்பாரி என்றும் அழைக்கப்படுகிறார். இப்பரம்பு மலைத்தொடர் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி கேரளாவில் உள்ள பாலக்காடு வரை உள்ளது. பரம்பு மலை என்பது பிரம்பு மலை என்று இப்பொழுது பிரான்மலை என்று அழைக்கப்படுகின்றது. மூவேந்தர்களும் பொறாமைப்படும் அளவிற்கு பாரியினது புகழ் தென்னகம் எங்கும் பரவி இருந்தது. பாரியின் வள்ளல் தன்மையை கண்ட கபிலர் அவர்கள் பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்று புறநானூற்று பாடலில் கூறியுள்ளார். ஒரு நாள் இந்த பாரி மன்னன் அவர்கள் தன் தேரில் உலா சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு முல்லை கொடியை கண்டாராம். அந்த முல்லை கொடி பற்றி படர்வதற்கு அருகில் மரம் ஏதும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்ததாக கூறுகிறார்.
அதனை கண்ட பாரி மனம் இறங்கி தன் தேரினையே அது படர்வதற்காக கொடுத்து வந்தாராம். இப்படி எந்த ஒரு சுயநலமும் கருதாமல் தன்னலம் பார்க்காமல் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை உடையவர்தான் பாரி. அடுத்ததாக நாம் காண இருப்பது மன்னன் காரி. திருக்கோயிலூரை தலைநகராக கொண்டு மலாட்டை ஆட்சி புரிந்தவர். திருக்கோயிலுக்கு மேற்கே தென்பெண்ணையாற்றின் தென்கரை அடங்கிய பகுதியே மலாடு ஆகும். மலைமான், கோவர் கோமான், மலையமான் திருமுடிக்காரி என்று அழைக்கப்படும் இவர் எப்பொழுதும் இரவலர்களிடம் அருள் நிறைந்த சொற்களையே பேசுபவர். இவர் ஒரு சிறந்த கல்விமான். ஊர்கள் தோறும் பல சிறந்த கல்வி கூடங்கள் அமைத்து மக்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தவர். தனக்கென ஒரு பஞ்ச கல்யாணி குதிரையை தேர்ந்தெடுத்து போருக்கு பழக்கி வில், வாள், வேல் என பல பயிற்சிகளில் வல்லமை பெற்று விளங்கிய மன்னர் தான் காரி. காரி எப்பக்கமோ வெற்றி அப்பக்கம் என்று கூறும்படி அவருடைய போர்த்திறன் போற்றப்பட்டது. காரி வீரத்தில் மட்டுமில்லாது நெஞ்சில் ஈரத்திலும் வல்லன்மையோடு வள்ளல் தன்மையோடும் இருந்தவர் மன்னர் காரி. அடுத்ததாக பார்க்க இருப்பது ஆய் அண்டிரன். ஆய் என்று அழைக்கப்படும் மன்னர் இவர் பொதியமலை சாரலில் உள்ள ஆய்க்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர். இன்றைய தென்காசி, குற்றாலம், பாபநாசம் போன்ற பகுதிகளே அந்த மலை. வேல் ஆய், ஆய் அண்டிரன் என்று அழைக்கப்படும் இவர் தன்னை நாடி வரும் இரவலர்களிடம் மகிழ்வாக பேசி அவர்களுக்கு பரிசு பொருட்கள் மட்டுமின்றி யானைகளையே வந்து பரிசாக கொடுப்பாராம். யோசித்து பொருளை கொடுப்பது என்ற எண்ணம் இல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் பலன் தரும் என்று எதிர்பாராமல் வாரி வழங்கும் வள்ளல் தான் மன்னன் ஆய் அண்டிரன். பொதிந்து கிடைக்கும் பொதிய மலையில் பற்பல ரகசியங்கள் உண்டாம். அதில் ஒரு ரகசியம்தான் நீல நிற நாகத்தின் சட்டை. பலரும் இந்த சட்டைக்காக தவம் இருப்பார்களாம். ஏனென்றால் இந்த நீல நிற நாகத்தின் சட்டை யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் செல்வம் வற்றாமல் பெருகிக் கொண்டே போகுமாம். இப்படி இந்த சட்டை ஒரு காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் ஒருவருக்கு கிடைத்ததாம். முனிவர் தாமே எதுவும் வேண்டாம் என்று இங்கு வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த சட்டை என்று மன்னர் ஆயண்டிரனிடம் கொடுத்தாராம். மன்னன் பெருமாட்கள் வள்ளல் தன்மை உடையவர்கள் எப்பொழுதுமே யாரிடமே எதையும் பெறமாட்டார்கள், அவர்களுக்கு கொடுத்துதான் பழக்கம். ஆனால் மன்னன் ஆயண்டிரன் அவர்கள் அதை வாங்கி மலையடி வாரத்தில் இருந்த சிவலிங்கம், லிங்க வடிவில் இருந்த சிவபெருமானிடம் அவரின் பாதத்தில் வைத்து விட்டாராம். ஏனென்றால் சிவபெருமானே இந்த உலகம் முழுவதும் படியளப்பவர், அவரிடம் இருந்தால் இந்த உலகம் செழிப்பாக இருக்கும் என்று எண்ணினாராம். எதையும் எதிர்பாராது கொடுக்கும் வள்ளல் தன்மை உடையவர்தான் மன்னன் ஆய் அண்டிரன். அடுத்ததாக நாம் காண இருப்பது மன்னன் அதியமான். அதியமான் என்றதும் நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது அதியமான் ஔவையாரின் நட்பும் நெல்லிக்கனியும் தான். தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த குறுநில மன்னர் தான் அதியமான். இன்றைய தர்மபுரியே சங்ககால தகடூர் ஆகும். அதியமான் நெடுமான் அஞ்சி, அதியமான், அதிகைமான், அதிகன், அஞ்சி என பல பெயர்கள் இவருக்கு உண்டு. ஒருமுறை இவர் வேட்டையாட சென்ற போது மலை உச்சியின் பிளவில் ஒரு நெல்லி மரம் இருந்ததாம். அதில் ஒரே ஒரு பழம் பழுத்து தொங்கியதாம். அந்த நெல்லிக்கனியின் சிறப்பு என்னவென்றால் அதை உண்பவர் நீண்ட காலம் வாழ்வார்களாம். அதை பறித்து வந்த அதியமான் அவர்கள் ஔவையாருக்கு கொடுத்தாராம். தான் உண்ணாது அதை ஔவையை உண்ணச் செய்தாராம். ஏனென்றால் தான் நீண்ட காலம் வாழ்வதை காட்டிலும் ஔவை போன்ற ஒரு பெண் புலவர் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்வதே சாலச் சிறந்தது என்று அக்கனியை ஔவையிடம் கொடுத்து அதை உண்ணச் செய்தாராம். தனக்கென எதுவும் நினைக்காத கொடைமடம் உடையவர்தான் அதியமான் நெடுமானஞ்சி. அடுத்ததாக மன்னன் நல்லி. மலைவளம் மிக்க கண்டீர நாட்டை சேர்ந்தவர்தான் நல்லி. நலிமலை நாடன், கண்டீர கோப்பெரு நல்லி, பெருநல்லி என்ற பெயர்களால் அழைக்கப்படும் இவர் தொடி அணிந்த தோளுடையன், நீண்ட கைகளை உடையவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் உள்ளத்தில் கருணை இல்லாமல் பிறர்க்கு ஈதலும் பயன் தராது என்ற கொள்கை உடையவர். தன்னிடம் வந்தவர்களுக்கு அவர்கள் மனம் மகிழ்கின்ற வரையில் பொருள்களை அள்ளி கொடுப்பது மட்டுமல்லாமல் பிறரிடம் சென்று இரவாதவாறும் நிரம்ப கொடுக்கும் வள்ளல் தன்மை உடையவர்தான் மன்னன் நல்லி.
எப்பொழுதும் மேகத்தை போல வாரி வழங்கி கொண்டே இருப்பாராம் மன்னன் நல்லி. அடுத்ததாக நாம் காண இருப்பது ஓரி. சிறிய மலைகளை உடைய கொல்லிமலைக்கு தலைவன். வல்வில் ஓரி, ஆதன் ஓரி என்ற பெயர்களில் அழைக்கப்படும் இவர் ஒரு சிறந்த வில்லாளி. வல்வில் என்றால் வலிமையான வில்லாற்றல் உடையவன் என்று பொருள். ஒளிவிடும் பொன்னால் செய்த அணிகலன்களையும் கடகம் அணிந்த முன் கைகளையும் உடையவன். அணிகள் அணிந்த யானைகளை பரிசாக இரவலர்களுக்கு கொடுப்பவர். ஓரியிடம் பெருவளத்தை கொடையாக பெற்றதால் பாணர் கூட்டம் தமக்குரிய பாடுதல் ஆடுதல் தொழிலை கூட மறந்து போய் சோம்பி இருந்தனர் என்று அவரின் புகழ் போற்றப்படுகின்றது. ஒருமுறை ஓரி அவர்கள் ராசபுரம், தற்போது ராசிபுரம் என்று அழைக்கப்படும் காட்டில் வேட்டையாட சென்றிருந்தாராம். வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்தையில் ஒரு அம்பை பன்றியின் மீது பாய்ந்தாராம். அந்த பன்றி அம்பில் அடிபட்ட அந்த பன்றி ஒரு முள் புதரில் போய் மறைந்து கொண்டதாம். அங்கு சென்று முள் புதரை விலக்கி பார்த்தபோது சிவபெருமான் லிங்க வடிவில் அவர் மீது அம்பு தைத்து ரத்தம் கசிந்து இருந்ததாம். மன்னன் ஓரி சிவபெருமானே தன்னை சோதிக்க வந்ததாக எண்ணி அவருக்கு அங்கே ஆலயம் எழுப்ப எண்ணினாராம். ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயில் என்ற பெயரில் ஆலயம் எழுப்பினார். அக்கோயிலின் கொடிமரத்தில் சிவபெருமானை குறிக்கும் வகையில் முள்புதரின் முன் பன்றி வடிவமும் ஓரியை குறிக்கும் வகையில் வாளும் கேடயமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆலயத்தின் கோபுரத்தின் பின்புறத்தில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. பூக்கள் மலர்கின்ற ஒரு சிறிய காட்டையே கூட கொடுக்கும் வள்ளல் தன்மை உடையவர் தான் மன்னர் ஓரி. தற்போது கடையேழு வள்ளல்கள் பற்றி குறிப்பிடும் சிறுபானாற்று பாடலை காணலாம். வானம் வாய்த்த வளமலை கவஅன் காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கடல் நாடன் பேகனும் சுரும்பூன நறுவி உரைக்கும் நாகநெடு வழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்குவெல் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் கரங்குமணி வாழ்வுளை புறவியோடு வையகம் மருள ஈர நல்மொழி இரவலர்க்கு இந்த அழல் திகழ்ந்து இமைக்கு அஞ்சு வரு நெடுவேல் கழல் தொடி தடக்கை காரியும் நிழல் திகழ் நீலம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆள் அமர் செல்வதற்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவம் தாங்கிய சாந்து புலர்த்தினி தோல் ஆர்வ நன்மொழி ஆயும் மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீம் கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சினம் கமழும் ஒழித்திகள் நெடுவேல் அரவ கடல்தானை அதிகனும் கரவாது நட்டோர் உவப்ப நடை பரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழித்துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நல்லியும் நலிசினை நரும்போது கலிய நாகுமுதிர் நாகத்து குறும்பொறை நல் நாடு கோடியர்க்கு ஈந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் என ஆங்கு என கடையேழு வள்ளல்கள் பற்றிய சிறப்பினை இப்பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தனக்கென வாழாது பிறர்க்கு நலம் செய்வதற்காக வாழ்ந்த இவர்களின் சிறப்புகளையும் கொடைத்தன்மையும் பற்றி இன்னும் கூறிக்கொண்டே செல்லலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.